சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு நாளை முதல் ரேஷன் கார்டுக்கு இலவசம் 2 குட் நியூஸ் வெளியே இருக்கு. ரேஷன் கடையில் குவியும் மக்கள். நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள், குறிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு போன்ற உதவிகள் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வரும் நிலையில் சர்க்கரை அட்டை வைத்துள்ளவர்கள் இந்த சலுகைகளை பெற முடியாமல் தவிப்பது தொடர்கிறது. இதன் காரணமாக சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அது தொடர்பாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காரு. தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் கீழ் ரேஷன் கடைகள் இயங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் சென்னை உள்ளிட்ட 38 மாவட்டங்களில் 34,792 ரேஷன் கடைகள் இயங்கி வருகிறது. இவற்றில் சுமார் 33,000 கடைகள் நேரடியாக கூட்டுறவுத்துறையின் மூலம் நடத்தப்படுகிறது. இவற்றின் மூலம் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 2,27,00,000 குடும்ப அட்டைகள் உள்ளது. இவற்றில் 2 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் அரிசி அட்டைகளாக உள்ளன. இதில் அரிசி அட்டைகள் மூலம் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது. இதற்கு மாறாக சுமார் 5 முதல் 6 லட்சம் குடும்ப அட்டைகள் சர்க்கரை அட்டைகளாகவும், சில அட்டைகள் எந்த பொருட்களும் வாங்கப்படாத நிலையில் உள்ளவைகளாக உள்ளது. அரிசி அட்டைக்கு அரசின் பல்வேறு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு வழங்கப்பட்ட ரூ. 3,000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் ஏற்கனவே சர்க்கரை அட்டை வைத்திருக்கும் பலர் தங்களை அரிசி அட்டைக்கு மாற்றிக்கொள்ள முயற்சித்து வருகின்றனர். ஆனால் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அட்டை மாற்றம் செய்ய முடியாத நிலை நீட்டித்து வருவதால் அரசு தனியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் இந்த விவகாரத்தை முன்வைத்தார். தகுதியுள்ளவர்களின் குடும்ப அட்டைகளை சர்க்கரை அட்டையிலிருந்து அரிசி அட்டையாக மாற்றித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள், இந்த ஆண்டு தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் 2.23 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூ. 3,000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த உதவி கிடைக்காததன் காரணமாகவே அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருப்பதாக தான் கருதுவதாகவும் அவர் கூறினார். மேலும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்வார்கள் என்றும், தகுதி இருப்பின் சர்க்கரை அட்டையை ரேஷன் அட்டையாக, அதாவது அரிசி அட்டையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் உறுதியளித்திருக்கார். இதன் மூலம் சர்க்கரை கார்டுகள் அரிசி கார்டுகள் ஆவதோடு அரசின் நலத்திட்டங்கள் பலவும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய பேர் வறுமை கோட்டு கீழேயும் நடுத்தர வர்க்கங்களாகவும் இருப்பாங்க. தகுதி இருந்தும் கூட இவ்வளோ நாள் சர்க்கரை ரேஷன் அட்டையை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் ஆய்வு செஞ்சு அரிசி அட்டையாக மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு. ஸோ இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகள் எல்லாமே, அதாவது அரிசி அட்டைகள் எல்லாருக்குமே கிடைக்கும். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏயுன்னு சொல்லக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு கிடைக்கும். முடிஞ்சளவு சர்க்கரை ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முகாம்கள் போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி.